வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈக்குவேஷன். ஈக்குவேஷன்னா என்ன? அந்த ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்றது? அப்படின்றத வந்து பார்க்க போறோம். இந்த ஈக்குவேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிரஷன்னா என்ன? இந்த ரைட் சைடு மேல கார்னர்ல எழுதியிருக்கும் பாருங்க. எக்ஸ்பிரஷன்னா என்ன? நம்பர்ஸ்னா என்ன? வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னன்றத வந்து பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர் இந்த மாதிரி இப்போ நம்ம 2 நம்பரை ஆட் பண்ணோம்னா தெரியும். இப்போ 4 ஒரு 4ஐயும் 2வையும் ஆட் பண்ணோம்னா 4 + 2 6ன்னு சொல்லிடுவோம். அதுவே வந்து -4 + 2 அப்படின்னாச்சுன்னா அதை எப்படி ஆட் பண்றது? அதை ஆட் பண்ணணுமா? சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமா? அப்படின்றதெல்லாம் எப்படி பண்ண போறது? அப்படின்றது வந்து நம்ம பார்த்துட்டு அடுத்தது எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். எக்ஸ்பிரஷனை பார்த்துட்டு நம்பர்ஸ் வந்து பார்ப்போம், வேரியபிள்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் டைரக்டா ஈக்குவேஷன் போயிடும். ஓகே. இப்போ வந்து நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று நான் வரைகிறேன். இது ஸ்ட்ரைட்டா இல்லை, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டு. இது வந்து 0 பண்ணிடுறேன். இதை வந்து மார்க் பண்றேன். 1 2 3 4. அதே போல இந்த சைடு வந்துட்டு என்ன பண்றேன்னா மைனஸ்ல போடுறேன். இது அடுத்த டைரக்ஷன். -1 -2 -3 -4. இப்போ நம்ம இந்த மைனஸ் நம்பர் ஒரு சைடு இருக்கு. 0க்கு இந்த சைடு இருக்கிறதெல்லாம் மைனஸ், அந்த சைடு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம பிளஸ்ஸா இருக்கு. இப்போ நான் இதுல வந்துட்டு ஒரு நம்பரை செலக்ட் பண்றேன். ஓகே, நான் வந்து இந்த இடத்துல 4 எடுத்துக்கிறேன். இந்த 4 வந்து நான் இங்க எழுதிக்கிறேன். என்ன 4 இது? -4. இப்போ நான் இந்த நம்பர் எடுக்கிறேன். இந்த 4 மார்க் பண்றேன். இது வந்து என்னது? +4. அதனால வந்து பிளஸ். இப்போ பிளஸ்ன்ற சைன் நம்ம போடாட்டினால அந்த +4 தான் எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த 2 நம்பரையும் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா இது என்ன வேல்யூ வந்து 8 அப்படின்னா கிடையாது. இது தப்பு. ராங். 4 + 4 இது கிடையாது. ஏன்னா 1 வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா -4, 1 வந்து +4. அப்போ இருக்கிறப்ப இதை எப்படி நம்ம ஆட் பண்றது அப்படின்றது வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு இதுக்காக கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கிறோம்? நம்ம -4 வந்து நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ அந்த -4 வந்து நான் இங்க இது மார்க் பண்றேன். இதுதான் -4. ஓகேங்களா? இதுல இருந்துட்டு +4க்கு வந்து நம்ம 4 இதை வந்து ஆட் பண்ணணும். +4க்கு போகணும். 4 யூனிட் ஆட் பண்ணணும். அப்போ 4 யூனிட் ஆட் பண்றப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஸ்கேல் வந்து இந்த சைடு அப்படியே போயிட்டே தான் இருக்கு. இது வந்து -5 -6 -7. நான் இடம் இல்லைன்றதால நான் வந்து எழுதலை நான். ஸோ இதே மாதிரி இந்த சைடும் வந்துட்டு அது என்னன்னா 5 6 அப்படின்ட்டு போகுது. ஓகே. இப்போ நான் வந்து -4 வந்து நான் மார்க் பண்ணேன். அந்த -4 வந்து இது பண்ணிட்டேன். இப்போ இதுல இருந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா 4 யூனிட். இப்போ இந்த 4 யூனிட் பிளஸ் யூனிட். அது +4. அப்போ அந்த +4ன்றப்ப நம்ம என்ன பண்ணோம்னா 4 யூனிட் வந்து நம்ம வந்து பிளஸ் எங்க இருக்கோ அந்த டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆகணும். அப்போ பிளஸ் எந்த சைடு இருக்கு? இந்த டைரக்ஷன்ல வந்துட்டு ஸோ மூவ் ஆகும். அப்போ இது என்னன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் இது 2 2 3 4 வந்துட்டோமா? ஸோ அப்போ இதுக்கு நேரா என்ன இங்க இருக்கு? 0 இருக்கு. அப்ப இதனுடைய வேல்யூ என்னன்னா 0. ஓகேங்களா? ஸோ அப்ப இது என்ன? இது எப்படி இது பண்றது? இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து லைன் போட்டு கோடு போட்டா வந்து போட்டுட்டு இருக்க முடியும்? அப்படி இருக்க முடியாது. ஸோ அதுக்காக வந்து ஷார்ட்டா உங்களுக்கு ஒரு இது ஒண்ணு சொல்றேன் நானு. இப்ப இந்த மாரி 2 சைன்ல வந்து குடுத்துட்டாங்க அப்படின்னாச்சுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு -4 + 4 = என்னன்னு கேட்டுட்டாங்க அப்படின்னாச்சுன்னா, ஒண்ணும் இது பண்ணாதீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நம்பர்னுடைய சைன் வந்து பிளஸ்ஸா இருக்கு. ஒரு நம்பர்னுடைய சைன் வந்து மைனஸா இருக்கு. இப்படி 2 டிஃபரண்ட் சைன் இருந்ததுன்னா, கண்ண மூடிட்டு அந்த 2 நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஒரு ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பர வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணணும்? இப்போ -4ன்னு இருக்குன்னா, கீழ வந்து எழுதிக்கங்க. 4ன்னா 4ல இருந்து 4 போயிடுச்சுன்னா, நம்மளுக்கு என்னது? இது வந்து சப்ட்ராக்ஷன். 4ல இருந்து 4 போச்சுன்னா 0. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஆன்சர். சரி, ஓகே. இது 2 நம்பரும் ஒரே நம்பர் இருக்கிறதால வந்துருச்சு. இப்போ சப்போஸ் இது வந்து 5 இருக்கு. +4 இருக்கு. என்ன அப்படின்னாச்சுன்னா, என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. நம்ம எடுத்துக்கிறது வந்து 5 இது இங்க. இத நான் அழைச்சிடுறேன் நானு. ஓகே. இப்போ இது இங்க என்ன நம்பர்? 5. இதுதான் 5. ஸோ இதுல இருந்து இது வந்து பாசிட்டிவ் 4. அப்ப பாசிட்டிவ்ன்றப்ப நமக்கு எந்த டைரக்ஷன்ல போணும்? இந்த டைரக்ஷன் தான் போணும். இதுல இருக்கிறதுல. அப்ப 1 எத்தனை இது போணும்? 4 போணும். 1 2 3 4 4 போணும். 4 யூனிட். இப்ப எங்க வந்து நிக்குது இது? கரெக்ட்டா -1ல வந்து நிக்குது. அப்ப இதனுடைய ஆன்சர் வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, -1 வந்து
இதனுடைய ஆன்சர். ஸோ இதை எப்படி நம்ம வந்து இது பண்றது அப்படின்னாச்சுன்னா, இப்போ இந்த மாரி நம்ம பண்ணோம்னா, இப்போ நான் ஷார்ட்டா இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி 2 சைனுமே வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஒரு நம்பருடைய சைன் பிளஸ்ஸா இருக்கு. ஒரு நம்பருடைய சைன் வந்து மைனஸா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அது கண்ண மூடிட்டு அது வந்து சப்ட்ராக்ஷன் தான். அது அடிஷனுக்கு அங்க வேலையே கிடையாது. இப்ப அது என்ன எப்படி எழுதணும்னா, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, எது பெரிய நம்பர் 5 ஓகேங்களா? ஸோ அந்த 5 வந்துட்டு மேல எழுதிக்கங்க. அடுத்தது வந்து என்ன இருக்கு? 4 இருக்கு கீழ. இப்ப 2த்தையும் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 4ன்னா 1 கிடைக்குது உங்களுக்கு. ஸோ இப்ப இது வந்து மைனஸ் நம்பர். இது வந்து பிளஸ் நம்பர். அப்ப இந்த 1க்கு வந்து என்ன சைன் போடணும்? பிளஸ் போடணுமா? மைனஸ் போடணுமா? அப்படின்னா, பெரிய நம்பரினுடைய சைன் எதுவோ, அந்த சைன போட்டுருங்க. இப்ப பெரிய நம்பர்ன்றது வந்து என்னது? பிக் நம்பர் வந்து என்னது? 5. அப்போ 5னுடைய சைன வந்துட்டு போட்டுருங்க. 5னுடைய சைன் வந்து மைனஸ். இதுதான் மைனஸ். புரியுதுங்களா? ஸோ அப்ப இதுவும் இங்க இருக்கிறதும் கரெக்ட்டா வருதுங்களா? அந்த இதுவும். இந்த இதுவும் இந்த மாரி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்க 2 நம்பர வந்துட்டு ஆட் பண்றதா, சப்ட்ராக்ட் பண்றதா, அதாவது எப்ப இந்த டவுட் வரும் அப்டின்னாச்சுன்னா, ஒரு நம்பர்னுடைய சைன் நெகட்டிவ் ஆவும், ஒரு நம்பர் நெகட்டிவ் நம்பராவும், ஒரு நம்பர் பாசிட்டிவ் நம்பராவும் இருந்ததுனால், உங்களுக்கு அத ஆட் பண்ணணுமா, சப்ட்ராக்ட் பண்ணணுமா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்ப அவங்க என்ன வேணா கேக்கட்டும். அவங்க ஆட்ன்னு கேட்கலாம், இல்ல சப்ட்ராக்ட்ன்னு கேட்கலாம். எது வேணா கேட்டுட்டோம். ஆனா நீங்க வந்துட்டு அத எப்படி முடிவு பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, 2ம் டிஃபரண்ட் சைனா இருந்ததுன்னா, 2 நம்பரினுடைய சைனும் வந்து டிஃபரண்டா இருந்ததுன்னா, அது வந்து சப்ட்ராக்ஷன். 2மே வந்து சேம் நம்பரா இருந்ததுன்னா, அது வந்து அடிஷன். சரி அதையும் எப்படின்னு பார்ப்போம். அடிஷன்றதையும் வந்து எப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள். இப்ப 2 நம்பர் நம்ம மைனஸ் நம்பராவே எடுத்துக்குவோம். இப்போ ஒரு -1 எடுத்துக்குவோம். ம். கன்ஃப்யூஸ் ஆகும். ஓகே. இப்ப நான் வந்து ஒரு இது ஒண்ணு இங்க மேல எழுதுறேன். -1 -6 இப்ப இதனுடைய வேல்யூ என்ன? இது வந்து 2மே மைனஸ் நம்பரா இருக்கு. இத என்ன பண்றது? ஆட் பண்றதா? சப்ட்ராக்ட் பண்றதா? அப்படின்னாச்சுன்னா, இப்ப என்ன சொன்னோம்னா, ஒரு சைன் வந்து பிளஸ் ஆவும், ஒரு சைன் மைனஸ் ஆவும் இருந்ததுன்னா, அது வந்து சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷன். அதாவது கழிச்சிடணும். ஓகேங்களா? இது இடம் இல்ல. அப்படியே விட்டுறணும். இன்னும் அப்ப வந்து ஒரு சைன் வந்து பிளஸ் ஆகும். இன்னொரு சைனும் பிளஸ் ஆகும். அதே போல இருந்ததுன்னா, அது வந்து அடிஷன். இப்ப இதே மைனஸ் மைனஸாவும் இருந்ததுனாலும், அது என்னது? அடிஷன் தான். ஓகேங்களா? அதே போல மைனஸ் பிளஸ்ஸாக இருந்தாலும் சப்ட்ராக்ஷன் தான். அப்போ ஜென்ரலா ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கணும்னா, டிஃபரண்ட் சைனா இருந்ததுன்னா, ஒண்ணு வந்து நெகட்டிவா, ஒண்ணு பாசிட்டிவா இருந்ததுன்னா சப்ட்ராக்ஷன். 2மே சேமா இருந்ததுன்னா, அது வந்துட்டு அடிஷன். அப்ப இங்க என்ன பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா, நம்ம இந்த இடத்துல இப்போ -1 வந்து மைனஸ் நெகட்டிவ் நம்பர். 6ம் வந்து என்னது? நெகட்டிவ் நம்பர். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 2மே சேமா இருக்கிறதால ஆட் பண்ண தான் செய்யணும். அப்ப 6 + 1 அப்படின்றத போட்டுட்டு, என்ன செய்யணும்? அந்த அந்த பிளஸ் சைன் மைனஸ் தானே இருக்கு. அத வந்து போடணும். அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, இப்ப 6 + 1 = 7 போட்டு -1 போட்டுருங்க. அவ்வளவுதான். சரி ஓகே. சரி இத எப்படி இது பண்றது அப்படின்னாச்சுன்னா, இப்ப இந்த இத வந்து காட்டுறேன் பாருங்க. இப்ப இந்த -1 வந்து நான் இங்க மார்க் பண்றேன். -1 வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? இப்ப அடுத்த நம்பர் என்ன இருக்கு? -6 இருக்கு. அப்போ நெகட்டிவ் நம்பர். அப்ப நெகட்டிவ்ன்றப்ப இந்த டைரக்ஷன்ல வந்து நீங்க வந்து போகணும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்றோம்னா 1, 2, 3, 4, 5, 6 நேரா இங்க வருது. அப்ப நம்பர் எந்த நம்பரு? -7. இங்க வந்துருச்சுங்களா? -7 இது. இந்த மாரி. இப்ப இதுல இருந்து என்னன்னா, நல்லா ஞாபகம் ஏன்னா இது வந்து ஈக்குவேஷன்ல வந்து உங்களுக்கு வரும். நீங்க கன்ஃப்யூஸ் ஆவீங்க. தடுமாற்றம் இருக்கும். அதுக்காக தான் இத வந்து சொல்றேன். சிம்பிளா ஞாபகத்துல வச்சுக்கங்க. டிஃபரண்ட் சைன்னா சப்ட்ராக்ஷன். சேம் சைன்னா அடிஷன்.
ரெண்டுமே நெகட்டிவா சைனா இருந்ததுனால அடிஷன், ரெண்டுமே பாசிட்டிவ் சைனா இருந்ததுன்னா அடிஷன் தான். இல்ல ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ்னா அது வந்து சப்ஸ்ட்ராக்ஷன். இல்ல ஒன்னு நெகட்டிவ் இன்னொன்னு பாசிட்டிவ்னாலும் அதுவும் வந்து என்னது சப்ஸ்ட்ராக்ஷன் தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படின்றது வந்து பார்க்க போவோம். இந்த அழைச்சுவோம். எக்ஸ்பிரஷன் அப்படின்னாச்சுன்னா அதுல வந்துட்டு நம்பர் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது இருக்கும். இப்போ அழைச்சுவோம். ஓகே, இப்போ வந்து எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஷன் என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். எக்ஸாம்பிள்ல 7x - 1 இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். இதுல பாத்தீங்கன்னா இந்த 7ன்றது இந்த 1ன்றதும் வந்து என்னன்னா நம்பர்ஸ். இதுதான் வந்து என்னன்னா நம்பர்ஸ். இப்ப இது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா இதுதான் வந்து வேரியபிள்ஸ். இது வந்து வேரியபிள்ஸ். அதாவது வேரியபிள்ஸ்னா நம்மளுக்கு என்னன்னா அன்னோன். இதனுடைய வேல்யூ என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. இது வந்து இதனுடைய வேல்யூ வந்து 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், ஆர் 4 ஆர் 5 6 7 1 ஆர் 2 இல்ல -1ஆ கூட இருக்கலாம். நம்மளுக்கு வந்து இது தெரியாது. ஓகே, இதுதான் வந்து வேரியபிள்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்பரும் வேரியபிள்ஸும் சேர்ந்து கனெக்ட் ஆகி இருந்ததுன்னா அது வந்து என்னன்னு சொல்லணும்னா எக்ஸ்பிரஷன். எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த இந்த 7x அப்படின்றது வந்து 7x அப்படின்றது வந்து எது ஆக்சுவலா என்ன அப்படின்னாச்சுன்னா 7 டைம்ஸ் x. அதுதான் வந்து என்னது 7x. அப்ப இந்த 7x-ஐயும் எது கனெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னாச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணிருக்கு, கனெக்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இது ரெண்டுத்தையும் சேர்த்து -1 இந்த இதையும் என்ன கனெக்ட் பண்ணிருக்குன்னா மைனஸ் அப்படின்றது வந்து இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன். அப்ப என்னென்ன மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் இருக்கு? மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், அடிஷன். இந்த 4 மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ல ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்னால அந்த வேரியபிள்ஸும் நம்பர்ஸும் வந்து என்ன ஆயிருக்கும், கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்னா எக்ஸ்பிரஷன் சொல்றோம். சரி, ஓகே. இப்போ நான் எக்ஸ்பிரஷன் என்னன்னு தெரிஞ்சிச்சு, வேரியபிள்ஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு, நம்பர்ஸும் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்றது வந்து பார்ப்போம். ஒண்ணுமே கிடையாது, ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்கும். அப்ப இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த சைடு ஒரு ஈக்குவல் சைன் ஒன்று இருக்கும். அது வந்து என்னன்னா ரெண்டு எக்ஸ்பிரஷனும் சேம் ஈக்குவல். இதனுடைய வேல்யூ அதனுடைய வேல்யூ 1 அப்படின்றதுக்கு இதை பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு தான் இந்த ஈக்குவல் சைன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சைடு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும் எக்ஸ் பிளஸ் 5. இப்ப இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவல் பண்றோம். ஈக்குவல் சைன் வந்து இங்க இருக்கு. இப்படி இருந்ததுன்னா அதுதான் வந்து என்னன்னு சொல்றோம்னா ஈக்குவேஷன். இந்த இருக்கு பாத்தீங்களா ஈக்குவேஷன். இதுதான் வந்து என்னது ஈக்குவேஷன். இந்த ஃபுல் தான். ஓகேங்களா? இதுதான் வந்து ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாச்சுன்னா இந்த ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றது வந்து பார்க்க போறோம். ஒரு இது எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெக்ஸ்ட், ஓகே, சால்வ் திஸ் ஈக்குவேஷன். இப்படிதான் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஒரு எக்ஸ்பிரஷன் இந்த லெஃப்ட் சைடு இருக்கு. அது வந்து என்ன இருக்குன்னா 2 4x plus 1 equal 7x plus 30. ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த சைடு இருக்கிற இந்த எக்ஸ்பிரஷன் என்ன பண்றோம்னா இந்த 2 இப்போ இந்த பிராக்கெட் இருக்கு. இப்போ இந்த பிராக்கெட் இருக்கிறப்ப இது ஆக்சுவலா எப்படி இருக்கு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு லைன் போட்டுறேன். 4x plus 1 2. அதாவது வந்து ரெண்டும் என்ன ஆயிட்டு இருக்குன்னா இந்த 2 வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வந்து மல்டிப்ளை பண்ணுது. அப்ப எப்படி இருக்கும்? இப்ப பாருங்க, ஒவ்வொரு நம்பர் சாதாரண மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான். 2 டைம்ஸ் 1, இந்த 2வையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 2 வரும். அந்த பிளஸ் சைன் பிளஸ் போட்டுங்க. 4 டைம்ஸ் 2 ஈக்குவல் டு 8x.
ஓகேங்களா? ஸோ அதே மாரி அப்ப இதையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப வந்து என்ன கிடைக்கும்? 8x கிடைக்கும். அடுத்தது வந்து என்ன பண்றீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த 2 இந்த 1யும் பண்ணுங்க. அப்ப பிளஸ் 2 டைம்ஸ் 1 ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? அப்ப பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்து இதை அப்படியே எழுதிங்க. 7x பிளஸ் 30. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னாச்சுன்னா, நம்மளுக்கு வந்து இந்த சால்வ் திஸ் ஈக்குவேஷன் அப்படின்னாச்சுன்னா, இந்த வேரியபிள்ஸ்னுடைய வேல்யூ என்ன? வேரியபிள்ஸ் இதுல என்னது? எக்ஸ். எக்ஸினுடைய வேல்யூ என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்ப எக்ஸினுடைய வேல்யூ என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்மளுக்கு எப்படி ஆன்சர் வரணும் அப்படின்னாச்சுன்னா, இந்த மாரி வரணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு நம்பர் இந்த சைடு வரணும். அது 1 இருக்கலாம், ஆர் 2 இருக்கலாம், ஆர் 3 இருக்கலாம், எனி நம்பர்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி வந்து வரணும். இப்போ இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டெப். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, இந்த எக்ஸை மட்டும் வச்சுட்டு எக்ஸ் மட்டும் தான் ஒரு சைடு இருக்கணும். அடுத்த சைடு வந்துட்டு நம்பர்ஸ் மட்டும் இருக்கணும். இந்த மாதிரி வந்து கொண்டு வரணும். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டோம்னா 8x பிளஸ் 2 7x பிளஸ் 30. ஓகே, நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். ஃபர்ஸ்ட் இதுல ரெண்டு சைடு, இந்த சைடு ஒரு 8x இருக்கு, அந்த சைடு ஒரு 7x இருக்கு. அதனால ஏதாவது ஒரு 7xயோ அல்லது 8xயோ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். சரி, ஓகே, 8x ரிமூவ் பண்ணுவோம். இப்போ 8x ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா இது வந்து பிளஸ் 8x. இதோட ஒரு மைனஸ் 8x போட்டோம் அப்படின்னாச்சுன்னா ஒன்னு என்ன ஆயிடும்? சப்ஸ்ட்ராக்ட் ஆகி ரெண்டும் போயிடும். இப்போ 2ல இருந்து 2 வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி, 2ல இருந்து 2 சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? ஆன்சர் 0 தான். அப்ப அந்த நம்பர்ஸே காலி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இந்த பிளஸ் 8x வந்து கேன்சல் பண்றதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னாச்சுன்னா, இதோட ஒரு மைனஸ் 8x வந்து ஆட் பண்றோம் இந்த சைடு. அப்ப என்ன பண்றோம்னா எழுதிக்கிறேன், 8x மைனஸ் 8x பிளஸ் 2. அப்ப இதுல என்ன இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு இதுன்னா, இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு நம்ம வந்து சொன்னதால, ஒரு சைடு நீங்க எதையாவது ஆட் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, அதர் சைடும் நீங்க வந்து அதை வந்து ஆட் பண்ணணும். அப்ப இங்க நம்ம என்ன ஆட் பண்ணணும்? மைனஸ் 8xன்றது வந்துட்டு நம்ம இங்க இங்க வந்து மைனஸ் 8x வந்து ஆட் பண்ணிருக்கோம். அப்ப இதை வந்து இந்த சைடும் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து 7x மைனஸ் 8x பிளஸ் 30. ஓகேங்களா? ஓகே. அப்ப இந்த 8x இது இது என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிப்போச்சு. அப்ப இங்க என்ன இருக்கு? 2 மட்டும்தான் இருக்கு. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா 7x 8x. 7xன்றது வந்து பிளஸ் நம்பரு, 8xன்றது வந்து மைனஸ். ஸோ இப்படி டிஃபரெண்ட் சைன் இருந்ததுன்னா என்ன சொல்லியிருக்கேன் நானு? சப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ சப்ஸ்ட்ராக்ஷன்னா எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பரை சப்ஸ்ட்ராக்ட் பண்றது? எது பிக் நம்பரோ அதுல இருந்துட்டு ஸ்மால் நம்பர் வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. இப்போ 8 மைனஸ் 7. அப்ப என்னன்னா 8 மைனஸ் 7. அப்ப என்ன வரும்? இது வந்து 7 1 வந்து உழுக்கணும். ஸோ அந்த 1க்கு வந்து என்ன சைன் போடுறது அப்படின்னாச்சுன்னா, பிக் நம்பருடைய சைன் என்னவோ அந்த சைனை போட்டுருங்க. அப்ப அது வந்து ஓகேங்களா? -1. ஸோ அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாச்சுன்னா -1x. ஆனா இப்ப ஜென்ரலா வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, மேத்தமெட்டிக்ஸ்ல இந்த 1 அப்படின்றது வந்ததுன்னா 1 வந்து நம்ம போட வேண்டாம். 1ன்றத இப்ப எடுத்துட்டாலும் அது வெறும் xன்றதுனாலே அதனுடைய மீனிங் வந்து 1x தான். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா இத வந்து எடுத்துட்டு நம்ம வெறும் எக்ஸ மட்டும் என்ன பண்றோம்? நம்ம வச்சு 1x தான், -1x தான் அதனுடைய வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த இத வந்து நம்ம மைனஸ் 8xல இருந்து 7x வந்து நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா -x மட்டும் கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து இந்த சைடு என்னன்னு பார்த்தோம்னா +13 இருக்கு. ஸோ இப்ப வந்து நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு x மட்டும் தான் ஒரு சைடு வேணும். அப்படிதானே? ஸோ அப்ப இந்த சைடு வந்து என்ன அடிஷனலா இருக்கு? 13 இருக்கு. இந்த 13 ரிமூவ் பண்ணணும். அப்ப 13 ரிமூவ் பண்ணா என்ன பண்ணணும்? இது +13. அப்ப அதனோட வந்து என்ன பண்றோம்? ஒரு -13 வந்து ஆட் பண்றோம். x +13 -13. இந்த சைடு ஒண்ணு ஆட் பண்ணோம்னா என்ன பண்ணணும்? அடுத்த சைடும் ஒண்ணு ஆட் பண்ணணும். அப்ப என்ன மைனஸ் தானே போட்டிருக்கோம். அப்ப 2 -13. இந்த சைடும் ஆட் பண்ணணும். ஸோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா, இதுல பாருங்க, இது வந்து -13, இது வந்து +2. அப்படி ரெண்டுமே டிஃபரெண்டா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எதுல இருந்து எதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப பெரிய நம்பர் என்ன? 13. 13ல இருந்து 2 சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். ஓகே, 11. இதுக்கு என்ன சைன் போடணும்?
பெரிய நம்பருடைய சைன் என்னவோ அதை போடுறோம். பெரிய நம்பருடைய சைன் என்னது? மைனஸ் போட்டுரும். ஈக்குவல். ஸோ இங்கேயும் வந்து இங்க வந்து என்ன ஆயிடுதுன்னா இதுவும் என்ன ஆயிடுது? 0 ஆயிடும். ஏன்னா இது +13 இது -13. அப்போ 1ல இருந்து 1 சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ ரெண்டுமே வந்து சேம் நம்பர்ன்றப்ப நம்மளுக்கு வந்து ஆன்சர் 0 வந்து. இப்போ இங்க என்ன ரிமைனிங் இருக்கு அப்படின்னாச்சுன்னா -x இருக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து -x வேல்யூ தேவையில்லை. நம்மளுக்கு வந்து x வேல்யூ தான் தேவை. அப்போ இந்த -x மைனஸை வந்து கேன்சல் பண்ணணும். இப்போ மைனஸை கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா 11 இருக்கு. அப்போ இந்த சைடு மைனஸை வந்து எக்ஸ் வரணும் அப்படின்னாச்சுன்னா இந்த மைனஸை கேன்சல் பண்ணணும். மைனஸை கேன்சல் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா இப்போ என்ன பண்றோம்னா -1 அப்படின்ற ஒரு நம்பரால நம்ம வந்து டிவைட் பண்றோம். அப்போ டிவைட் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா மைனஸ் மைனஸ் வந்து கேன்சல் ஆயிடும். இப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாச்சுன்னா எக்ஸ் எக்ஸ் மட்டும். ஸோ இந்த சைடு நீங்க பண்ணீங்கன்னா இந்த சைடு என்ன பண்ணணும்? -1ஆல டிவைட் பண்ணணும். அப்ப இந்த மைனஸும் கேன்சல் ஆயிடும். அப்ப 11 வந்துரும். அப்ப ஆன்சர் வந்து என்னது நம்மளுக்கு? 11. x ஈக்குவல் டு 11. ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்சர் கரெக்டா இல்லையா அப்படின்றத வந்துட்டு நம்ம எப்படி செக் பண்றது அப்படின்னாச்சுன்னா இந்த எக்ஸ்னுடைய வேல்யூ வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா? எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதுல போட்டாலும் சரி இல்ல இதுலயும் போடலாம். எதுல வேணாலும் போடலாம். நம்ம இது ஈஸியா இருக்கும். இதை போட்டுக்குவோம். அப்ப அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். அப்ப வந்து இந்த எக்ஸ் இருக்க இடத்துல வந்து இங்க வந்துட்டு என்ன பண்ணணும்? 11 போடணும். அப்ப 8 டைம்ஸ் 11 ஈக்குவல் டு 88 பிளஸ் 2 ஈக்குவல் டு 7 டைம்ஸ் 11 ஈக்குவல் டு 77 பிளஸ் 13. இந்த இது புரியுதுங்களா? ஸோ இது வந்து செக் பண்றோம் நம்ம. இது சாரி, இது வந்து செக் பண்றோம். செக் பண்றதுக்காக போடுறோம். ஸோ 88னா என்ன வருது? 88 பிளஸ் 2 வந்து 90 ஆயிடுதுங்களா? 90. அப்ப 77 பிளஸ் 30 அதுவும் வந்து என்னது? 90. அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்ப நமக்கு ஃபைண்ட் பண்ண இந்த ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகேங்களா? இதை சால்வ் திஸ் ஈக்குவேஷன். இப்படிதான் வந்து சால்வ் பண்ணி எக்ஸனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கும். இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னாச்சுன்னா நம்மளே வந்து ஈக்குவேஷனை வந்து கிரியேட் பண்ணணும். அவங்க வந்து வேர்டிங்ல வந்து கொடுத்துருவாங்க. அதை வந்து ஈக்குவேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அது எப்படின்றத வந்து இப்ப பார்ப்போம். இப்ப இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா 2 பேர் இருக்கிறாங்க, ஃபியானா அண்ட் ஜார்ஜ். ஃபியானா ஜார்ஜ் அப்படின்ற 2 பேர் இருக்கிறாங்க. ஈச் ஹேவ் த சேம் நம்பர் ஆஃப் எக்ஸ். அது வந்து முட்டை வச்சிருக்கிறாங்க. எக் வந்து அவங்க கிட்ட இருக்கு. யார் யார் எவ்வளவு எக் வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க கேட்கறது என்னன்னா ஒரு பாக்ஸ்ல வந்து ஒரு பாக்ஸ்ன்றது வந்து என்ன, அதுல எத்தனை எக் இருக்கும் அப்படின்றத வந்து கேட்கறாங்க. இப்போ அதை படிப்போம். ஃபியானா அண்ட் ஜார்ஜ் ஈச் ஹேவ் த சேம் நம்பர் ஆஃப் எக்ஸ். 2 பேர்ட்டையுமே வந்து சேம் நம்பர் ஆஃப் எக் தான் இருக்கு. அப்போ வந்து இது ஒரு லாஜிக்கே வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா ஃபியானா ஈக்குவல் டு ஜார்ஜ். ஓகே. ஸோ ஃபியானா ஜார்ஜ். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஃபியானான்றவங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் இந்த சைடு எழுத போறோம், எக்ஸ்பிரஷன் எழுத போறோம். இவங்களுக்கு வந்து ஜார்ஜுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து எழுத போறோம். ரெண்டு எக்ஸ்பிரஷனும் ஈக்குவல்னு சொல்லிட்டு அதுல இருந்துட்டு நம்ம வந்துட்டு அன்னோன் வேரியபிள்ஸை வந்துட்டு கண்டுபிடிப்போம். ஓகே. இப்போ அன்னோன் வேரியபிள்ஸ்னா இதுல எது தெரியாது நம்மளுக்கு, அதுதான் வந்து அன்னோன் அப்படின்றது. அதுதான் வந்து வேரியபிள்ன்றது. இப்போ அது என்னன்றதை பார்ப்போம். ஃபியானா ஹேஸ் 3 ஃபுல் பாக்ஸஸ். ஓ, 3 பாக்ஸ் இருக்கு. 3 பாக்ஸ் வந்து ஃபியானா வந்து வச்சிருக்கிறார். அண்ட் 12 லூஸ் எக்ஸ். அது பாக்ஸ் இல்லாம தனியா ஒரு கையிலயோ இல்ல ஒரு ஒரு ஏதோ ஒரு ஓபன் பேக்லயோ ஒரு 12 வந்து லூஸ் எக்கா வச்சிருக்கிறார். அப்படின்னா நம்மளுக்கு இங்க ஒரு டவுட் இருக்கு. 3 பாக்ஸ்ன்றீங்களா? அப்ப ஒவ்வொரு பாக்ஸ்லயும் வந்து எவ்வளவு எக் இருக்கும் அப்படின்னு தெரியல. அதுதான் நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஒரு பாக்ஸ்ல எவ்வளவு எக் இருக்குன்றது தெரியாது. ஆனா எத்தனை எக் வச்சிருந்தான்றது தெரியும். அப்ப எத்தனை பாக்ஸ் வச்சிருந்தா? 3 பாக்ஸ். அது 3. எத்தனை அந்த ஒவ்வொரு பாக்ஸ்லயும் எத்தனை எக் தெரியாது. அப்ப அந்த தெரியாதுன்றது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. அப்ப 3 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ 3 எக்ஸ் ஒவ்வொரு பாக்ஸ்லயும் 10 எக் அப்படின்னாச்சுன்னா மொத்தம் எத்தனை எக்னாச்சுன்னா 3 டைம்ஸ் 10 ஈக்குவல் டு 13 கண்டுபிடிச்சிடும். ஆனா இதுல என்னன்னா ஒரு பாக்ஸ்ல எவ்வளோன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்படி தெரியாதுன்றது தான் என்ன பண்றோம், 3 டைம்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லிடுறோம். அப்படின்னா என்ன வந்துடும், 3x வந்துடும். புரியுதுங்களா? இந்த 3x தான் நான் வந்து இங்க என்ன பண்ணியிருக்கேன், 3xன்னு எழுதியிருக்கேன். புரியுதுங்களா அது? ஓகே. ஸோ அப்ப
3 பாக்ஸ் வந்து அவ வந்து வச்சிருக்கிறா. அந்த பாக்ஸுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அது இல்லாம லூஸ் எக் எவ்வளவு வச்சிருக்கா? 12 வச்சிருக்கிறா. ஸோ அந்த லூஸ் எக் வந்து அடிஷனல் ஆட் பண்ணிக்கணும் அதோட. லூஸ் எக் ஈக்குவல் டு இப்ப ஜார்ஜ் கிட்ட வரும். ஜார்ஜ் எத்தனை பாக்ஸ் வச்சிருக்கான்? 2 ஃபுல் பாக்ஸ் வச்சிருக்கான். அப்ப 2 வச்சிருக்கான். ஒரு பாக்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. அதனால வந்து 2x வச்சுக்கணும். அது இல்லாம பிளஸ் 22 லூஸ் எக் தனியா பாக்ஸ்ல இல்லாம தனியா ஒரு 22 எக்ஸ் வந்து வச்சிருக்கு. சரி, ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஈக்குவேஷன் 2 எக்ஸ்பிரஷன் எழுதி அதை வந்து ஈக்குவல் சொல்லிட்டோம். ஏன்னா அது ஏற்கனவே அவங்க சொல்றாங்க ஃபியானா அண்ட் ஜார்ஜ் have the same number of egg அப்படின்றதுனால வந்து ஃபியானாவும் ஜார்ஜும் வச்சிருக்கிறது சேம்ன்றத வந்து ஸோ எழுதிட்டோம் நம்ம. ஸோ இப்போ வந்துட்டு இவங்க என்ன கேட்கறாங்கன்னா ஹவு மெனி எக்ஸ் ஆர் தேர் இன் ஏ ஃபுல் பாக்ஸ். ஒரு பாக்ஸ்ல எத்தனை எக் இருக்குன்னு கேட்கறாங்க. அப்போ ஒரு பாக்ஸ்ல எத்தனை எக்னு இருக்கிறது கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும்? எக்ஸை கண்டுபிடிச்சா போதும். எக்ஸ் தான் நம்ம இங்க வந்து என்னது நம்மளுக்கு பாக்ஸ். எக்ஸ் தான் இங்க என்னது பாக்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து போலாமா? சரி, ஓகே. நம்ம இப்போ லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி எக்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். அப்ப தேவையில்லாத எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அப்ப ரிமூவ் பண்றதுக்கு என்ன ஸ்டெப்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு என்ன பண்ணுவோம்? 12 ரிமூவ் பண்ணணும். அப்ப 12 ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த 12 எடுக்கணும்னா இது பிளஸ் 12. அப்போ மைனஸ் 12 வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா ரெண்டும் என்ன ஆயிடும்? ஒன்னோட ஒன்று சப்ஸ்ட்ராக்ட் ஆகி 0 ஆயிடும். ஸோ 3x பிளஸ் 12 மைனஸ் 12 ஓகேங்களா? ஈக்குவல் டு இந்த சைடு 12 ஆட் பண்ண சேர்த்தோம்னா இந்த சைடு மைனஸ் 12 சேர்க்கணும். அப்ப 2x பிளஸ் 22 மைனஸ் 12. ஓகேவா? சரி, ஓகே. இப்ப இதுவும் என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப இங்க என்ன இருக்கு? 3x இருக்கு. 3x ஈக்குவல் டு இப்ப இங்க பார்ப்போம். இந்த 2x அப்படியே இருக்கு. இந்த 22ல வந்து 12 போச்சுன்னா உங்களுக்கு என்னது? இது ரெண்டுமே டிஃபரண்ட் சைன். அப்படி டிஃபரண்ட் சைனா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப எதுல இருந்து எதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப என்ன சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா என்ன வரும் நம்மளுக்கு? 2 போச்சுன்னா 0 1 வரும். 10 வரும். ஸோ இது அப்ப என்ன சிம்பிள் போடுறது? பெரிய நம்பருடைய சிம்பிள் என்ன? பிக் நம்பருடைய சிம்பிள் பிளஸ். ஸோ பிளஸ் பிளஸ் 10. ஓகேவா? ஸோ ஓகே, போட்டுச்சு. இப்ப நம்மளுக்கு என்ன வேணும்னா இந்த 2x கேன்சல் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஒரு எக்ஸ் தான் தேவை. அதனால வந்து இந்த 2x கேன்சல் பண்ணணும். இந்த 2x கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒரு மைனஸ் 2x ஆட் பண்ணணும். 2x மைனஸ் 2x. அப்ப என்ன ஆயிடும்? ஒன்னோட ஒன்று சப்ஸ்ட்ராக்ட் ஆகி 2x கேன்சல் ஆயிடும். வெறும் 10 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இந்த சைடு மைனஸ் 2x ஆட் பண்ணணும்னா இந்த சைடு என்ன பண்ணணும்? மைனஸ் 2x ஆட் பண்ணணும். அப்ப 3x மைனஸ் 2x. ஓகேவா? ஸோ 3xல இருந்து 2x ரெண்டுமே டிஃபரண்ட் சைன். இப்ப டிஃபரண்ட் சைனா இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்ப 3xல இருந்து 2x சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1x கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் 1x இருந்ததுன்னா நீங்க 1xன்னு எழுதுவோம்னா எக்ஸ்ன்னு எழுதுனால அது வந்து 1x தான் வந்து என்ன பண்ணும்? புரியுது. ஸோ எக்ஸ் இந்த சைடு. அப்ப இங்க வந்து இதுவும் என்ன ஆயிடுச்சு? இதாயிடுச்சு. அப்ப இங்க என்ன இருக்கு? 10 இருக்கு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10. அப்போ ஒரு பாக்ஸ்ல வந்து எத்தனை எக் இருக்கு? ஒரு பாக்ஸ்ல வந்துட்டு 10 எக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து how many eggs are there in a full box? 10 eggs in a box. இதுதான் வந்து ஆன்சர். One full box has 10 eggs. ஓகேவா? இதுதான் வந்து ஆன்சர் நம்ம. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணோம்னா என்ன வரணும்? நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த எக்ஸ்னுடைய வேல்யூவை இப்போ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பார்ப்போம் அதை இன்னும் செக்கிங் பண்ணிக்குவோம் அதை. இல்லை நீங்கள் ஒரு வாட்டி டைம் இருந்ததுன்னா செக் பண்ணுங்க எக்ஸாமில். ஆனால் செக் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. இதுவே வந்து நீங்கள் அதை அடிக்கடி போட்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஆகிடுவீங்க. உங்களுக்கு டைம் நிறைய கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 3x அப்போ 3 இது வந்து என்ன இருக்கு? 10. அப்போ 10 ப்ளஸ் 12. அப்போ இது வந்து 1. அப்போ இது ஈக்குவல் டு 2 10. இது வந்து 2 இதா எழுதலாம். நான் உங்களுக்கு இந்த சைடு 2 டைம்ஸ் 10 அடுத்தது என்னது? ப்ளஸ் 22. ஓகே, 3 டைம் 30 ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 22.
ஸோ இது வந்து என்னாச்சு 42 20 42 கரெக்டாக வந்துச்சு, ரெண்டு சைடும் வந்து கரெக்டாக. இது வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. இந்த இது வந்துட்டு உங்களுக்கு வந்து 7த் கிரேட்ல வந்து இருக்கும் இந்த மேத்ஸ். நீங்க வந்து நெறைய வந்து உங்க டெக்ஸ்ட் புக் எடுத்து இதுல இருக்கிறது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒ இப்ப வந்து நீங்க ஏன்னா இது வந்து ஈக்குவேஷன்ன்றது வந்து இப்ப இல்ல. இது ஹையர் ஸ்டடி நீங்க இன்ஜினியரிங் போனா தான் இந்த இதெல்லாம் வரும். வேற இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா வரும். அவ்வளவுதான் அது. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக். இத வந்து நீங்க புரிஞ்சுக்கங்க. பார்ப்போம். அடுத்த வீடியோல நம்ம வந்து பார்ப்போம். இந்த பாருங்க வீடியோவ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. நன்றி. வணக்கம்.